சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக MS தோனி செயல்படுவார் என அணி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மீண்டும் CSK கேப்டனாகிறார் தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக MS தோனி செயல்படுவார் என அணி நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக MS தோனி செயல்படுவார் என அணி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மீண்டும் CSK கேப்டனாகிறார் தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக MS தோனி செயல்படுவார் என அணி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மீண்டும் CSK கேப்டனாகிறார் தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக MS தோனி செயல்படுவார் என அணி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மீண்டும் CSK கேப்டனாகிறார் தோனி. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் பராசக்தி. இந்த IPL தொடர், நடப்பாண்டு IPL தொடர்ல ருத்ராஜ் கேக்வாட் என்னுடைய தலைமையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வழிநடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே 5 போட்டிகள் முடிஞ்சிருக்கு. இதுல முதல் போட்டி சென்னையில நடந்தது. அதுல மும்பையோட நடந்த மேட்ச்ல மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணிருக்காங்க. மீதி நடந்த 4 போட்டிகள், குறிப்பா அதுல 2 போட்டி அதர் கிரவுண்ட்ல நடந்திருக்கு, 2 போட்டிகள் சென்னையில் நடந்திருக்கு. இருந்தாலும் பல விமர்சனங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த 4 போட்டியில ஏற்பட்ட தோல்வி அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ருத்ராஜ் கேக்வாடுடைய கேப்டன்சில 5 போட்டிகள்ல 1 போட்டி மட்டுமே வெற்றி பெற்று 4 போட்டிகள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைஞ்சு அடுத்ததா 6வது போட்டியா நாளைய தினம் மாலை 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்றாங்க. இந்த நிலையில தான் பிரஸ் கான்பரன்ஸ், அதாவது அதோடைய ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் பிளமிங் வந்திருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்கிறாரு. அந்த அறிவிப்பு தான் தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பா மகேந்திர சிங் தோனி மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்தி கேப்டன் பொறுப்பை ஏற்று இந்த சீசன் முழுவதுமா, அதாவது இந்த தொடர் முழுவதுமா மகேந்திர சிங் தோனி கேப்டனா செயல்படுவார்னு சொல்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதற்கான முக்கிய காரணமா அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இப்போ அணியை வழிநடத்திட்டு வரக்கூடிய இளம் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாடுக்கு அவருடைய எல்போல காயம், அதாவது முழங்கை கையில பகுதியில காயம் இருப்பதன் காரணமா ருத்ராஜ் கேக்வாட் இந்த தொடர்ல இருந்து விலகிறதா அணி நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. இதனால அதிகாரப்பூர்வமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிய தலைமை பொறுப்பை மீண்டும் ஏற்று நடத்துவதற்காக மகேந்திர சிங் தோனிக்கு அந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற போட்டிகள் அனைத்துமே மகேந்திர சிங் தோனியினுடைய தலைமையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடரும். குறிப்பா ஒரு 4 தோல்விகள், 5 போட்டிகள்ல 4 தோல்விகள், ஒரே ஒரு வெற்றி அப்படின்னு இருக்கிறப்ப கேப்டன்சி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த கேப்டன் பொறுப்பை மாத்துறதுக்கான கிரிட்டிசைசேஷன் இருந்துச்சு. இருந்தாலும் காயம் காரணமா ருத்ராஜ் கேக்வாட் விலகியதா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மகேந்திர சிங் தோனி கேப்டன்சி இருக்கும் பொழுது இனி அணி மீண்டும் இந்த தோல்விகளை தகர்த்து வெற்றிக்கான பாதையில மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தோனி ரசிகர்கள், அதே சமயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் மத்தியில இது மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கான ஒரு இன்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பராசக்தி. தகவலுக்கு நன்றி நாகராஜன். மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது யாரு? அதை தடுக்கிறது யாரு? மற்ற தொலைக்காட்சிகள் செய்ய தயங்குறது என்ன? செய்ய மறுக்கிறது என்ன? மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? பணமா, பொருளா, இல்ல உண்மைய, நாட்டுல நடக்கிற உண்மை செய்திகளை உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு மக்கள் ஏங்குறத ஊடகங்கள் என்ன செய்யணும்னு ஜனங்கள் நினைக்கிறத நாங்க செய்வோம். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்யும்.